தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்ததே அவனை ஜீவனுக்குள் இருக்க முடியாதான் சிருஷ்டித்தார். அவனுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மரணம் தேவனுடைய சித்தமே அல்ல. ஆமென். மரணம் அது தேவனுடைய சித்தமே அல்ல. அந்த சிந்தையை முதலாவது விசுவாசிகள் சிந்தையை விட்டு எடுத்துருங்க. ஆமென். உங்களுடைய எண்ணங்களை விட்டு, உங்களுடைய இருதயத்தை விட்டு, சீக்கிரம் ஒரு நாள் நம்ம மரித்துருவோம், மரணம் எப்படி நமக்கு வந்துடும், மரணத்தை பற்றி யோசிப்பதையும் சிந்திப்பதையும் தயவு செய்து விசுவாசிகள் உங்கள் சிந்தையை விட்டு எடுத்துருங்க. காரணம், தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்ததே மரணத்துக்கென்று அவனை சிருஷ்டிக்கவே இல்லை. அவனை ஜீவனுக்குள் பங்கெடுக்கும்படியாக, ஜீவனிலே வாழும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஆனால் இப்போ ஜீவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட இவன் மரணத்தை தேவன் உனக்கு தரல, இவனே தான் மரணத்தை தெரிந்து கொண்டான். எப்போ தேவனாகிய கர்த்தர் இவனை செய்யாதரான்னு சொன்ன விஷயத்தை என்றைக்கு மனிதன் செய்தானோ அன்றைக்கே இவனுக்குள் மரணம் புகுந்ததை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இப்படி மரணம் இவனுக்குள் புகுந்திருந்தாலும் கூட பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மரணத்தை தம்முடைய மரணத்தால் அவர் ஜெயமாய் அவர் அதை விழுங்கினார். மரணத்தை மேற்கொண்டு இன்றைக்கும் தம்முடைய பிள்ளையாக இருக்கிற நாம் அந்த ஜீவனிலே பங்கெடுக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து விரும்பும் பொழுது, அவருடைய சித்தம் ஜீவனாக இருக்கும் பொழுது, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஜீவன் வெளிப்படணும்னு தேவனாகிய கர்த்தர் விரும்பும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் பல மரணத்தின் வழிகளில் போவதற்கும், பல மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கும் என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதம் ஒரே ஒரு காரணத்தை தான் காட்டுது. இன்றைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விசுவாசியில் இருக்கிற வாழ்க்கையில் அது ஒன்றை மட்டும் மாற்றிட்டோன்னா, விசுவாசின்னு மாத்திரம் கிடையாது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அது ஒன்றை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமாவதையும், உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதியிலும் ஜீவன் செயல்படுவதையும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்த்து திருவீங்க. இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சோம். நாங்கள் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் அது நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அங்கே வசனத்தை நல்லா கவனிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அங்கே வசனம் சொல்லுது நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குதான். என்னது? மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, இது எங்கே தான் இருக்குதான்? நாவின் அதிகாரத்திற்குள் இருக்கிறதா. ஆதியில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதன் மீது வைத்த முதல் ஆசீர்வாதமே அவனுக்கு கர்த்தர் ஆளுகையையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருந்தார். அவன் மீது அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். அந்த அதிகாரம் எங்கிருந்து செயல்பட்டது என்றால் அவனுடைய நாவிலிருந்து செயல்பட்டது. எப்படி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டிப்பதற்கு அவர் ஒவ்வொன்றை பார்த்து பேச 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 அவருடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்ததோ, அதே அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் ஆதாம் மீது வைத்திருந்தார். ஆதாமின் நாவிலும் கர்த்தர் வைத்திருந்தார். ஒருவேளை இவன் அது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அது இழந்து போயிருந்தாலும் குமாரன் மூலியமாய் மீண்டும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவர் திருச்சபைக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்து அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த அதிகாரத்தை நம்முடைய நாவில் நம்ம சுமந்து இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, மரணமா இருக்கட்டும் ஜீவனா இருக்கட்டும், அது வேற எங்கிருந்தும் அது வராது, அது உன் நாவின்கிற அதிகாரத்திற்குள்ள தான் அது அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் எதை ரொம்ப ஆசைப்படுறானோ அதனோட கனியை அவன் புசிப்பான் என்று வேதம் சொல்லுது. அப்ப மரணத்திற்கும் கனிகள் இருக்குது, ஜீவனுக்கும் கனிகள் இருக்கிறது. அல்லேலூயா. மரணத்தின் கனிகள் என்ன, ஜீவனுடைய கனிகள் என்ன? ஜீவனின் கனிகள் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, செழிப்புடைய வாழ்க்கை, வெற்றியுடைய வாழ்க்கை, இது எல்லாம் தான் ஜீவனுடைய கனிகள். இது எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால நிச்சயமாக ஜீவனோட வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள நிச்சயமாக, அதாவது நாம் எந்த ஒரு மரத்தையும் அதன் கனியை வைத்து தான் நம்ம அடையாளப்படுத்தும். ஒரு மரம் நல்லா கனி கொடுத்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம், அந்த மரம் நல்லா இருக்குதுப்பா, நல்லா கனி கொடுத்துட்டே இருக்குது. அப்போ வசனத்தில் கூட அதான் சொல்லுது, உங்களுடைய கனிகளாலே நீங்கள் அறியப்படுவீர்கள். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகள் எப்பேற்பட்ட கனிகள்? நீங்கள் ஒருவேளை சுகத்தோடே இருக்கிறீங்களா, ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்களா, செழிப்போடு இருக்கிறீங்களா, விடுதலையோடு இருக்கிறீங்களா, பலத்தோடு இருக்கிறீங்களா, சத்துவத்தோடு இருக்கிறீங்களா? நல்ல கனிகள் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் ஜீவனுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே அடுத்த சைடு நம்ம பார்ப்போம். எப்படி நான் சொன்னது போல மரம் அதன் கனிகளால் அறியப்படும் நான் சொன்னது போல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வியாதி காணப்படுமே என்றால், தோல்விகள் காணப்படுமே என்றால், துக்கங்கள் காணப்படுமே என்றால், தரித்திரமோ இயலாமைகளோ, இப்படி இந்த காரியங்களெல்லாம் ஒரு மனுஷனை ஜீவனுக்கு நேரம் நடத்தி கொண்டு போகாது. இந்த விஷயங்களெல்லாம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரம் நடத்தி கொண்டு போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு மனிதனும்
திடீர்னு அப்படியே மரிப்பதில்லை. அவனுக்குள் வருகிற வியாதி, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வியாதி ஒருத்தனுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எதுக்கு நேரம் நடத்திட்டு போகுதுன்னா மரணத்துக்கு நேரம் நடத்திட்டு போயிடுது. தரித்திரம் ஒரு நபருடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அந்த தரித்திரம் அவனோட சிந்தையை ஆட்கொண்டு நம்மளால் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது, இப்படியே தரித்திரத்தை நம்ம குடும்பம் நம்ம சந்ததி இருக்க போது அந்த எண்ணம் அவனை ஜீவனுக்குள்ளே வைக்காது. சீக்கிரத்தில் அவனை ஒரு மரணத்துக்கு நேரம். அதுலேயும் பெரும்பாலான ஒரு சில நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இயலாமை நிமித்தமாக சூசைடில் மரித்து போகிறவங்க இருக்கிறாங்க. இயலாமை நிமித்தமாக பல வழிகளில் அதுவும் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேரம் நடத்தி கொண்டு போகிறது. அப்போ இன்றைக்கு இதை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் பார்க்குற கனி எது? இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற கனி எது? இந்த கனிகள் எங்கிருந்து வருதுன்னு வேதம் சொல்லுதுன்னா உங்கள் நாவிலிருந்து தான் வருது. எதை நீங்கள் அதிகமாக பிரியப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பேசுவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக பிரியப்படுகிறானோ அதை தான் அவன் அதிகமாக பேசுவான். தான் பிரியப்படாத விஷயத்தை அவன் என்றைக்கும் பேசவே மாட்டான். குடும்பங்களுக்குள்ளே ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேர் மேலே நமக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு, ஒரு சில பேர் கூட சண்டைனா அவர்களை பற்றி சில காரியங்களை வீடுகளில் பேச ஆரம்பித்தாலோ இல்லை வேறு யாரோ பேச ஆரம்பித்தாலோ நம்மளாம் உடனே சொல்லுவோம், எப்பா அவங்கள பற்றி பேசாதீங்க, எனக்கு அவங்கள பற்றி பேசினா பிடிக்காது அப்படின்னும். அதே நேரத்தில் நமக்கு பிடித்த சில மனிதர்களோ பிடித்த சில உணவுகளோ அல்லது பிடித்த சில இடங்களோ பிடித்த சில காரியங்களோ நமக்குடைய இருதயத்துக்கு அதிகமாக பிடிக்கிற சில காரியங்களை பற்றி யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட சொன்னால் உடனே அவங்க பேசுகிறத காட்டிலும் நம்ம அதை பற்றி அதிகமாக நம்ம பேசுவோம். அப்போ நம்முடைய இருதயம் எதை விரும்புகிறதோ அதை தான் பேசுகிறது, அதை தான் நம்முடைய நாவு பேசுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதிலே அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் அதிகமாக பிரியப்படுறது எது? உங்களுடைய இருதயம் எதை அதிகமாக பிரியப்படுத்துகிறதோ அதை தான் உங்களுடைய நாவு வெளிப்படுத்தும். உங்களுடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறபடினாலே உங்களுடைய நாவிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் கனியாய் மாறும். அப்போ எங்கள் வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் அது வேறு எங்கிருந்தும் அது வரதில்லை, அது உங்கள் நாவுங்கிற அதிகாரத்திற்குள்ளே தான் அடங்கியிருக்குது. அதில் நீ எதை பிரியப்படுறியோ அதை நீ எடுத்து பண்ணுற. அப்போ இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் வரணும்னா உங்கள் நாவு தான் அதுக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை நீங்கள் விளக்கணும்னா உங்கள் நாவு தான் அதுக்கு தேவை. உங்கள் நாவை நீங்கள் சரியான விதத்தில் அதை சேனலைஸ் பண்ணி அதை சரியான அதிகாரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஜீவன் செயல்படுவதையும் ஜீவனுடைய கனிகள் வெளிப்படுவதையும் நீங்கள் பார்க்க தொடங்குவீர்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதிய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா அங்கே வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஆமென். நல்ல மனுஷன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறானா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்களில் நம்ம சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன போயிட்டுருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்த நாட்களில் இந்த கொரோனா வந்ததுனால, கொரோனாவினோட 2வது அலை வந்ததுனால தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது. தேசம் முழுவதும் அப்படியே பயந்து போய் தான் கிடக்குது. என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல். இதன் மத்தியில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? உலகத்துக்கு நாம் இன்றைக்கு எதை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இன்றைக்கி உங்கள் இருதயம் எதில் நிரப்பப்பட்டிருக்குதோ அதை தான் உங்கள் வாய் பேசும். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் எடுத்து காட்டுவீங்க. உங்கள் இருதயம் எதை எடுத்து காட்டுகிறதோ அதை வைத்து தான் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா பொல்லாத மனுஷனான்றதை தீர்மானிக்கவே முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் இருதயம் எதால் நிரப்பப்பட்டிருக்குதோ அதுவாக தான் நீங்கள் இருப்பீங்க, அதை தான் நீங்கள் பேசுவீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் செயல்படும், அதை தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து காட்டுகிறவர்களாக இருப்பீங்க. அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்களிலே, இப்படிப்பட்டதான நாட்களிலே நீங்கள் அதிகமாக எடுத்து காட்டுவது எது? உங்களுடைய இருதயம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறது? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால் தன்னுடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்குதா, அல்லது உலகம் சொல்கிற செய்திகளால் தன்னுடைய இருதயத்தை நிரப்பி வச்சிருக்குதா? ஆமென். இன்றைக்கி நியூஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் பஞ்சம். ஆமென். நியூஸ்க்கு இன்றைக்கி பஞ்சமே இல்லை. இன்றைக்கி சுற்றி யார் வீட்டை தட்டி கேட்டாலும் அவங்களால 1 மணி நேரம் கொரோனாவை பற்றி பேச முடியும், சுற்றி நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேச முடியும், எத்தனை பேர் மரித்திருக்கிறாங்கன்றதை பற்றி பேச முடியும், எத்தனை பேருக்கு வியாதினால் படுக்கையில் இருக்கிறாங்கன்றதை பற்றி பேச முடியும், அவங்க ஊரில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற யாரை தட்டினீங்கனாலும் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பேச முடியும். ஆனால் சுவிசேஷத்தை பேச முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியுமா? ஜீவனை தேசங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர முடியுமான்னு கேட்டோன்னா இன்றைக்கு அதுக்கு தான் இன்றைக்கு பெரிய கேள்விக்குறி. ஏன் தெரியுமா? இன்றைக்கு உலகம் என்ன பேசிகிட்டு இருக்குதோ இன்றைக்கு அதையே சபையும் பேச தொடங்கி விட்டது.
இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிறவங்க பேசுகிறத காட்டிலும் சபையில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை நிறுத்திவிட்டு, ஜீவனை பேசுவதை நிறுத்திவிட்டு, தனக்குள் கர்த்தர் தன்னுடைய கைகளில் கர்த்தர் கொடுத்துக்கிற நல்ல வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் சுமந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிற பிள்ளைகளாக இருக்காமல், இந்த பொல்லாத மனிதர்கள் என்ன இடத்துல எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்களோ இன்றைக்கு நாமும் அதை எடுத்து காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். எல்லாரும் மரிக்கிறது போல தேவன் அறிஞ்ச பிள்ளைக்கும் மரணம் வருது. வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு தந்தரப்பட்டார். அப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோமே, நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் இன்னைக்கு நித்திய ஜீவனில் வாழாமல் நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது காரணம் என்னன்னா, வாய் சொல்லுது நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு, ஆனால் அந்த வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மரணத்துக்கு எதுவான வார்த்தையாக இருக்குது, மரணத்தை பேசுகிற வார்த்தையாக இருக்குது. அதனால அந்த மரணத்தின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையை நிறைத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நல்ல மனுஷங்களாக மாற்றி வச்சிருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் தான் நல்ல மனுஷன். நீங்கள் பொல்லாத மனுஷன் இல்லை, நீங்கள் நல்ல மனுஷன். நல்ல மனுஷனாக இருக்கிற நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மத்தியில் நல்லவைகளை எடுத்து காட்டுறவர்களாக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் நல்லது எடுத்து காட்டுறவர்களாக இருங்க. குடும்பத்தில் சேர்ந்து உட்கார்ந்தாலே தேசத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், நெகட்டிவிட்டியான விஷயம் உங்கள் குடும்பத்தில், அதை நான் இன்றைக்கு சொல்ல போனால் உலகத்தில் நடக்கிறத பற்றி மட்டும் நான் சொல்ல வரல, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சொல்கிறேன், அதிகமாய் தேவையற்ற காரியங்களை பேசுவதை குறைத்து கொள்ளுங்க. அதிகமாக மரணத்துக்கு எதுவான காரியங்களை பேசுகிறத குறைச்சிருங்க. அதிகமாக தோல்விக்குரியவைகளை, வியாதிக்குரியவைகளை, தரித்திரத்துக்குரிய பேச்சுவார்த்தைங்க, தேவையற்ற சண்டையை உண்டு பண்ணுற பேச்சுவார்த்தைங்க, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பேச்சுவார்த்தைங்க, ஞானமற்ற பேச்சுங்க, இதெல்லாத்தையும் உங்கள் குடும்பத்திட்டு தயவு செய்து விலக்கிடுங்க. ஏன் அப்படின்னா, இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற விஷயம். கர்த்தர் இதை விரும்பவே இல்லை. தேவ பிள்ளைகள் ஜீவனோடு வாழுவதற்கென்றே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் மரித்தார். தேவகுமாரன், பிதாவாகிய தேவன் தேவகுமாரன் இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கமே நாம் ஒவ்வொருத்தரும் ஜீவனில் வாழ்வதற்கான ஒழிய மரணத்தில் வாழ்வதற்காக இல்லை. ஆனால் இன்றைக்கு விசுவாசியோட வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொண்ட நாமும் மரணத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அதுக்கு தேவன் அல்ல, நம்முடைய வாய் தான் காரணம். வாய் மாறினா சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே மாறுறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் குடும்பமாக அமர்ந்து ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுறீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு 4 பேரை தட்டி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், வாயை மாற்று எல்லாம் மாறும்னு சொல்லுங்கள். ஆமென். வாயை மாற்றினா எல்லாமே மாறும். உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைங்க மாறுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையின் சகல சூழலும் மாறுவதை பார்ப்பீங்க. ஏன்? நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற ஒரு கருவி நம்முடைய வாய், நம்முடைய நாவு. நாவு ரொம்ப முக்கியம். ஏன்? இந்த நாவுக்குள்ளே தான் கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் அவர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலை ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருச்சான். இந்த விஷப்பாம்பு கடித்த உடனே சுற்றி இருக்கிறவன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். என்ன பார்த்துட்டு இருக்கிறான்னா, இப்போ பாரு, இன்னும் அடுத்த 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், இப்போ அவன் வாயிலேருந்து நொற வரும் பாரு, ஆள் ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுவான் பாரு, டமால்னு உழுவான் பாரு, உயிர் போயிடும் பாருன்னு சொல்லி இப்படி இவன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப பவுல் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் பிரசங்கத்தை நிப்பாட்டவே இல்லை. இவர் சொல்கிறாரு, இந்த பாம்பு வசனம் சொல்லுது, அந்த பாம்பை பிச்சு தூக்கி போட்டுட்டு பவுல் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறார், நான் சகோதரரே, நீங்கள் எல்லாம் நினச்சிங்க இந்த விஷப்பாம்பினால நான் செத்துருவேன்னு சொல்லி நினச்சிங்க. ஆனால் நான் எந்த தேவனை பிரசங்கிக்கிறனோ, நான் எந்த தேவனை நான் விசுவாசிக்கிறனோ அவர் என்னை மரணத்துக்கு விட்டு கொடுக்குறவர் அல்ல, என்னை ஜீவனோடு கூட அவர் வைக்கிறவர். சுற்றி இருக்கிறவெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து மரணத்தை பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பவுலுடைய வாழ்க்கையை, இந்த பவுலுடைய ஜீவனை அந்த விஷப்பாம்பால் எடுக்க முடியல. அப்போ பவுலுடைய மரணத்தையும் ஜீவனையும் தீர்மானம் பண்ணியது உள்ளே சென்ற விஷம் அல்ல, பவுலுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், விஷத்தை காட்டிலும் வலிமை வாய்ந்தது உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அதில் கர்த்தர் சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலுமே அது அவனை அணுகாதுன்றார். ஏன்? விசுவாசியோட வாய் எப்படிப்பட்ட வாயாக இருக்குன்றதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். கடந்த நாட்டில் நான் சொன்னேன், விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? அவிவிசுவாசி சூழ்நிலையை வெட்டுக்கிளி மாதிரி பார்ப்பான், தனக்குள்ள இருக்கிற தேவனை ராட்சதராக பார்ப்பான், தன்னை ராட்சதனாக பார்ப்பான், தனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ராட்சதனாக பார்ப்பான். அவிவிசுவாசி சுற்றி இருக்கிறவனெல்லாம் ராட்சதனை போல் பார்த்து தன்னை வெட்டுக்கிளி மாதிரி பார்ப்பான். இந்த 10 பேரும் வந்து சொல்கிறாங்க, ஏப்பா எங்களை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது, அங்கே இருக்கிறவனெல்லாம் பார்த்தா ராட்சத மாதிரி இருக்குது. விசுவாசத்தினால நிரம்பி இருந்த காலேபு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற காலேபு சொல்லுகிறார், நாம் எளிதாய் அதை சுதந்திரிக்கலாம், நாம் எளிதாய் நாம் அதை ஜெயிக்கலாம். இன்றைக்கி உங்களோட நாவு எதை பேசுகிறது? உங்கள் வாயை நீங்கள் திறந்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சிங்க தூங்க போகிற வரைக்கும் உங்கள் வாயை திறந்தா என்னத்தை அதிகமாக பேசுகிறீங்க? உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஜீவன் அதிகமாக பேசுகிறீங்களா, இல்லை மரணத்தை அதிகமாக பேசுகிறீங்களா? நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருதா, இல்லை தேவையற்ற தோல்வியுரிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருதா? புரோஜனமுடைய வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து பிறகுதா, இல்லை புரோஜனம் இல்லாத விஷயத்த போட்டு அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாய் இன்றைக்கு சமத்துக்குரிய வார்த்தையை பேசுதா, இல்லை சண்டைக்குரிய வார்த்தையை பேசுதா? என்னத்தை இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில் அதிகமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வாய் எதற்கு அதிகமாக திறக்கப்படுகிறதோ அதனுடைய கனியை தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீங்கள் உட்கொள்வீர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு எழுதிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 2-6 வரைக்கும் வாசித்து பார்த்தா நாங்கள் வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இன்றைக்கி நம்ம விசுவாசியில் இருந்தாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக விஷயங்களை தவறுகிறோம். அதில் நாம் தவறுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனாகவும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுகிறவனுமாய் இருப்பான். நல்லா கவனிங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால், என்ன தவறாதவனானால்? சொல் தவறாதவனானால், அவன் பேசுகிற வார்த்தை மாத்திரம் தவறாமல் இருந்துருச்சுன்னா, ஆமென். எங்கே தவறிடக்கூடாதுன்னா, உங்களை சுற்றி எத்தனை மரணத்துக்கு எதுவான அனுபவங்கள் நடந்தாலும் உங்கள் வாய் என்றைக்கும் ஜீவனை பேசுறதுக்கு தவறவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் அனுபவங்கள் எப்பேற்பட்ட மரணத்துக்கு எதுவான அனுபவங்களாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நடுவில் ஜீவனை பேசுறதுக்கு உங்கள் வாய் தவறிடவே கூடாது. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் வசனம் சொல்லுது, அவன் பூரண புருஷனாய். கர்த்தர் உங்களை பூரணமாக, யாருடைய வாய் சொல் தவறாமல் இருக்கிறதோ, யாருடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில், விசுவாசத்தை பேசுவதில், ஜீவனை பேசுவதில், வெற்றியை பேசுவதில் சொல் தவறாமல் இருக்குதோ அவன் வாழ்க்கை பூரணமாக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். அது மாத்திரமா வசனம் சொல்லுது, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுகிறவனுமா இருப்பான். பாருங்க, அங்கே வசனம் சொல்லுது, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளுடைய வாய்கள் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறது. அப்போ ஒரு குதிரையை பற்றி இங்கே வசனம் சொல்லுது, குதிரையோட முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிற ஒரு இது எதுனா அதனுடைய வாயிலே போடப்பட்டிருக்கிற கடிவாளம். அடுத்தது வசனம் சொல்லுது, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படும். இங்கே 2 விஷயம், 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்கே யாக்கோபு காட்டுறார். ஒன்று என்னன்னா குதிரை, 2வது என்னன்னா கப்பல். இந்த குதிரை அது எதற்கு, அதனுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துவதற்கு, அதனுடைய முழு சரீரத்தையும் எது கட்டுப்படுத்துகிறது என்றால் அதனுடைய வாயிலே போடப்பட்டிருக்கிற கடிவாளம். 2வது கப்பல், இது போகும் இடத்திற்கு நேராக இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது எதினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால் சுக்கானாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த 2 காரியத்தையுமே யாக்கோபு இந்த இடத்துல காட்டுறார். ஒன்று சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது, 2வது தன் போகும் இடத்தை கட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சுக்கான் அது போகும் இடத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த வாயிலே போடப்பட்டிருக்கிற கடிவாளம் இது ஒரு குதிரையின் சரீரம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறது. இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும் பெருமையானவைகளே பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையே கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுது, நாவு அநீதி நிறைந்த உலகம். உங்கள் வாயை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு அது ஒரு உலகமே அப்படின்றார். ஆமென். நம்ம வாய் எப்படி இருக்குதான், உலகம் மாதிரி இருக்குதான், பூமி மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசு நம்ம நாவு. வசனம் சொல்லுது, அந்த நாவு உங்கள் சரீரத்திலேயே சின்னதாக இருந்தாலும் அதனுடைய வல்லமை உலகம் போலன்றார் இங்கே யாக்கோபு. ஆமென். 2 காரியத்தை நான் சொன்னேன். குதிரையின் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துவது நாவு, வாயிலே போடப்பட்டிருக்கிற கடிவாளம். ஒரு கப்பல் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது அதில் இருக்கிற சுக்கான். ஆமென். இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முழு சரீரத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைப்பது உங்களுடைய நாவு. நீங்கள் போய் சேர வேண்டிய திசையிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதும் உங்களுடைய நாவு. ஆமென். உங்கள் வாய் மாத்திரம் ஜீவனையே பேசிகிட்டு இருக்குன்னா உங்கள் சரீரம் முழுவதும் ஜீவன் செயல்படுறதை பார்ப்பீங்க. உங்கள் வாய் மாத்திரம் ஜீவனையே பேசுகிறதா இருக்குன்னா உங்களுடைய பாதைகள் அனைவற்றிலும் ஜீவன் வருவதை நிச்சயமாக நீங்கள் பார்த்து தீர்வீர்கள்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சரியான இடங்களுக்கு நிறைய திசை திருப்புவதும் நம்முடைய சரீரத்தை சரியான ஒரு நிலைப்பாடில் வைப்பதும் எது என்றால் நம்முடைய வாய் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இங்கே வசனத்தில் பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, அப்போ இன்றைக்கு சரீரத்தை கரையில்லாமல் வைப்பதும் சரீரத்தை கரைப்படுத்துவதும் இந்த உலகம் அல்ல, நம்முடைய நாவு. விசுவாசிகள் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தால் ஒருபோதும் வியாதி உங்களுக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்கள் வாயால் அது நுழையலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனையே அவன் வாய் தான். அவனுக்கு யாரும் பில்லி சூனியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு அவன் வாய் சூனியமே போதும். ஆமென். கர்த்தர் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் அவன் முன்னாடி வச்சுருந்தாலும், அவ்வளவு பெரிய நன்மைகளை முன்னாடி வச்சு, கண்டிப்பாக உன் கூட தான் இருக்கிறேன், நீ போய் சோதரிப்பன்னு சொன்னாலும் இவன் வாயாலேயே கெட்டு போனான், இவன் வாயாலேயே கீழே போனான். இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு, சகல விடுதலையும் கொடுத்துருக்கிறாரு, சகல வெற்றியும் கொடுத்துருந்தாலும் நமக்கு யாருமே, பிரதர் எனக்கு எவனோ ஒருத்தன் பில்லி சூனியம் வச்சிட்டான் பிரதர். இல்லை பிரதர், உங்கள் வாய் சூனியம் தான் உங்களுக்கு பிரச்சனை. வாயை மாற்றினீங்கன்னா வாழ்க்கை மாறுவது நிச்சயமாக நீங்கள் பார்த்தே தீருவீங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேக பேருக்கு வாழ்க்கையில் பல தோல்விகள், தொய்வுகள், பல மரணத்துக்கு ஏதான அனுபவங்கள் வர்றதுக்கு காரணமே வாய் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையை கரப்படுத்துறதே உங்கள் வாய் தான், உங்கள் குடும்பத்தை கரப்படுத்துறதே உங்கள் வாய் தான், உங்களுடைய எதிர்காலத்தை கரப்படுத்துறதே உங்கள் வாய் தான். பிள்ளைய பார்க்கும் பொழுதே நீலாம் தேர்வியா, நீலாம் உருப்பிடுவியா, நீலாம் நல்லா வருவியான்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாயை அவன் வாழ்க்கையை கரப்படுத்திடும். ஆமென். வேலைக்கு போயிட்டு வராங்க, நீலாம் என்னத்தை சம்பாதிக்கிற, நீலாம் என்னத்தை பண்ணுற, நீலாம் என்னத்தை சமைக்கிற, இதெல்லாம் ஒரு சோறா, இப்படிலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்குள்ளே இப்படி நெகட்டிவிட்டியை பேச 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 குடும்பத்துக்குள்ளே ஜீவனை பார்க்க மாட்டீங்க, குடும்பம் கரைபடுவதை தான் பார்ப்பீர்கள். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் சொல்ல போனால் கரையான வார்த்தைகள், கரைப்படுத்துகிற பேச்சு வார்த்தைங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க வாழ்க்கையை, விசுவாசிகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறதே அதை இப்படி பயன்படுத்துறதுக்காக அல்ல. நினச்சி பாருங்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் வேலை கிடைக்கிது. அவர் கையில் துப்பாக்கியை தந்து சொல்லுவாங்க, பா உனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன்னா, அந்த துப்பாக்கியை வாங்கி வச்சு அவர் இஷ்டத்துக்கு வீட்டில் உட்காந்து பலூன் சுடுறதுக்கும், இல்லை இவர் நினைக்கிற ஒவ்வொருத்தனையாக உட்காந்து சுட்டுக்கிட்டு உட்காந்துறதுக்கும் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு தரல. அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கதே அதை சரியான இடத்துல, தேவைப்படுகிற இடத்துல சரியானதுக்கு பயன்படுத்துவதாக தான் கவர்மெண்ட்டு அதிகாரத்தை கொடுக்குது. ஆமென். எனக்கு கையில் துப்பாக்கி இருக்குது, அதனால் நீங்கள் இஷ்டம் போல் பார்க்குறவனெல்லாம் சுடுவேன்னு சுட்டா திருப்பி இவனை சுட வேண்டிதான். இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தை இஷ்டம் போல் பயன்படுத்திருக்கு. என்னத்தை வேணால் நான் பேசுவேன், எப்படி வேணால் நான் இருப்பேன், என்னத்தை வேணால் சொல்லுவேன், நான் எது சொன்னாலும் தேவனை நான் ஆசீர்வதிப்பார், நான் எது சொன்னாலும் தேவனை நான் காப்பார், நான் எது சொன்னாலும் எனக்கு என்ன ஆயிடாது, மூடத்தனம். இப்படி நம்ம இருக்கவே கூடாது. இதை தேவன் விரும்பவே இல்லை. கர்த்தர் அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காக தான். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துறதுக்கு எதுக்கு தெரியுமா? முதலாவது அந்த அதிகாரத்தை வைத்து நாம் ஜீவனிலே வாழ்வதற்காகவும் மற்றவர்களை ஜீவனுக்குள் நடத்துவதற்காக தான் கர்த்தர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு காரியம். கர்த்தர் அதிகாரத்தை நம்ம நாவில் வச்சிருக்கிறதுக்கு காரணம், நம்மளை ஜீவனுக்குள்ளே வைப்பதற்கும் மற்றவர்களை ஜீவனுக்குள்ளே வழிநடத்துவதற்கும் ஜீவனை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். வசனத்தை கவனிங்க. இது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திருதான். ஆயுள் சக்கரம் உங்கள் வாழ்க்கை, உங்களோட லைஃப் டேஸ், உங்களோட லைஃப், நீங்கள் எத்தனை வருஷம் வாழணுமோ. இப்போ ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் அவருடைய வருகை வரைக்கும் வாழணும்னு வச்சிருக்கிறப்ப உங்கள் வாய் மரணத்தை பேசி 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 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே அது கொளுத்தி போட்டுரும். கரெக்டாக 60 வயசு வரப்போ டொப்புன்னு மேலே போயிடும். அவள் தான் இது நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆயுள் சக்கரத்தை. நம்ம உடனே சொல்லுவோம், தேவன் அவர் நியமித்த நேரத்திலே அவர் இந்த மனிதனை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் தோட்டத்திலே பூத்த பூ அவர் பிடுங்கி விட்டு சென்று விட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் பார்க்குற வேலையே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையை தோட்டத்தில் முளைச்ச பூ அதை பிடுங்கிறதுக்கும், இல்லை கர்த்தருடைய தீர்மானத்தின்படி இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்கிறதுக்கும், அவர் யாரையும் எடுக்கிறவரும் இல்லை, அவர் யார்கிட்டருந்து பிடுங்குறவரும் இல்லை. அவர் யாருடைய ஜீவனை எடுக்கிறதுக்காக அவர் ஜீவனை கொடுக்கலைங்க. நீங்கள் ஜீவனில் வாழ்கிறதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த இடையிலேயே மரணம் வர்றதுக்கு காரணம், இந்த இடையிலேயே வாழ்க்கையில் தேவையில்லாத தரித்திரம் வர்றதுக்கு காரணம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கை வர்றதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, வாய். பக்கத்தில் பாருங்கள், மற்றவங்க வாய் தான் பிரச்சனை. இந்த வாய் முடிவு பண்ணிச்சுன்னா, இந்த வாய் மாத்திரம் ஜீவனை பேச ஆரம்பிச்சுன்னா, இன்னைக்கு தேவ மனிதனாக சொல்லுகிறேன், அவருடைய வருகை வரைக்கும் நீங்கள் வாழ்வீர்கள் ஜீவனோடு, சகல பலியும் ஜீவனோடு நீங்கள் வாழ்வீர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்துறது எதுனா வாய் தானா. ஆமென்.
ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் ஜீவனோட வாழணும்னு படைச்சிருக்கிறப்ப அவனோட ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுறது தெரியுமா? வாய் தான். இந்த வாயால் தான் ஆயுள் சக்கரமே கொளுத்தப்படுது, சரீரமே கரைக்குள்ளே போகிறது. அது மாத்திரமா வசனம் சொல்லுது, நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் அது இருக்கிறது. வாழ்க்கை நரகமாக இருக்குது. நீங்கள் அநேக பேருக்கு சொல்ல போனால் நிறைய குடும்பத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு செல்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் குடும்பம் பார்த்தா நரகம் போல் இருக்குது. எதை செஞ்சாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி, எதை தீர்மானம் பண்ணாலும் தோல்வி. அநேகத்தை சொல்லுவோம், நரகம் போல் இருக்குதுப்பா, வயிறு எரியுதுப்பா, எதை தொட்டாலும் நரகம் மாதிரியே இருக்குது. அதுக்கு உங்கள் சம்பளம் காரணம் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடம் காரணம் இல்லை, நீங்கள் படிக்கிற இடம் காரணம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் காரணம் இல்லை, உங்கள் வாய் தான் காரணம். வாயை மாற்றினா வாழ்க்கையே மாறுவதை பார்ப்பீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாயை மாற்றுங்கள், வாழ்க்கை வளமாய் மாறுவதை பார்ப்பீர்கள். சத்தமாக அந்த வாயாலே ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய பாதையில் வெளிச்சம் இருக்குது தேவ பிள்ளையில. கர்த்தர் நிர்ணயம் பண்ணினா அதை நிலைவரப்படுத்துகிறவராக இருக்கிறார். சிலுவையில் அவர் இயேசுவை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் என்னென்னலாம் தரணும்னு அவர் நிர்ணயம் பண்ணினாரோ அது எல்லாவற்றையும் அவர் நிலைவரப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய பாதையில் வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இருளில் கடந்து போனாலும் உங்கள் வாயை மாத்திரம் ஜீவனை பேச வைத்து பாருங்கள். உங்கள் வாயை மாத்திரம் ஜீவனை பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதியிலும் வெளிச்சம் செயல்படுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடம். ஆமென். யாருடைய வாய் கேடு? மூடனுடைய வாய். முட்டாளுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கே கண்ணி. அவன் வச்சுக்கிற குண்டு, கண்ணின்னா என்னன்னா வெடி. ஆமென். குண்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வேற யாரும் நம்ம குடும்பத்தில் வந்து குண்டு வச்சுட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம வாயே நமக்கு பெரிய குண்டு தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனே தான் அவனுக்கு வெடி வச்சுக்கிட்டான், அவனே தான் அவனுக்கு வெடி போட்டுக்கிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் அநேக நேரத்தில் என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய சரீரத்துக்கு நாமளே தான் சகல சூனியத்தையும் வச்சு கொள்கிறோம் நம்ம வாயாலேயே. ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, மூடன். ஆமென். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா மூடன். மூடன்னா யார் தெரியுமா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் அதை தெரியாதவங்க மாதிரியே செயல்படுவான் பாருங்களேன், அவன் தான் மூடன். ஒரு விஷயம் வீட்டில் இருக்கும், கண் முன்னாடி தான் இருக்கும், ஆனால் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்தை, தான் தெரிந்திருக்கிற விஷயத்தை செய்யாமல் ஒரு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் மூடன், அவன் தான் முட்டாள். இன்றைக்கும் கூட சொல்லப்போனால் நம்ம பூமியை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் விசுவாசிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்றது தெரியும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னன்றது தெரியும், கிறிஸ்து நமக்காக என்னத்தை சிலுவையில் முடிச்சிருக்கிறாருன்றது தெரியும், கிறிஸ்து நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்றது தெரியும், கிறிஸ்து நமக்காக என்னென்னத்தெல்லாம் அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலில் அவர் நமக்கு பங்காக கொடுத்துருக்காருன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நமக்கு வந்துடுமோ, நானும் செத்துருவனோ, நான் தேர மாட்டேனோ, உருப்பிட மாட்டேனோ, இது மாறாதோ, இதுதான் முட்டாள்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் முட்டாள். தேவ பிள்ளைங்க முட்டாள இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை ஞானவான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரே தேவனால் அதுதான் கர்த்தர் நமக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தயவையும் தரதுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஞானத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் தருவதற்கு முன்பதாக கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு முதல் தருவ விரும்புகிறது என்னன்னா ஞானம். ஏன்னா முட்டாள நம்ம ஒருத்தரும் வாழ்றதுக்கு தேவன் விரும்பலை. ஏன்னா முட்டாளுடைய வாய் அதுதான் அவனுக்கு கேடு. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு கேடு இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு கேடை கொண்டு வந்து தர முடியாது, நீங்கள் படிக்கிற இடத்தால் உங்களுக்கு கேடு விளைவிக்க முடியாது, நீங்கள் வேலை செய்கிற இடத்தால் உங்களுக்கு கேடு விளைவிக்க முடியாது. அவங்களாம் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒன்றால் உங்கள் வாழ்க்கையவே காலி பண்ண முடியும். அது எது தெரியுமா? உங்கள் வாய் தான். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. ஒருத்தன் உங்களுக்கு எகென்ஸ்டாக செய்கிறானா அதை உடனே நீங்களும் பேசி, அவன் இப்படி பண்ணுறதுனால ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ, அவன் இந்த மாதிரி எனக்கு எகென்ஸ்டாக பேசுகிறதுனால ஒருவேளை அவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுமோ, அவன் சொல்கிறத உங்கள் வாய் சொன்னிச்சு, அங்கேயே உங்கள் வாழ்க்கைக்கு கேடு எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே ஒரு தேவ பிள்ளையா, ஒரு விசுவாசியா, என்னை பார்த்து எத்தனை பேர் சபிக்கட்டும், என்னை பார்த்து எத்தனை பேர் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை சுற்றி எத்தனை அனுபவங்கள் வேணாலும் நடக்கட்டும், ஜீவனை பேசுறதுலேருந்து நான் விலகவே மாட்டேன். ஜீவனை மாத்திரமே என் வாய் பேசும், நல்லதை மட்டுமே என் இருதயம் எடுத்து காட்டும், நல்லதை மட்டும்தான் என் நாவு பேசுன்னு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையின் சகல பலனும் கேடு வராது, நன்மை வருவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 18 அதிகாரத்தில் 10 வசனம் சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். அவருடைய நாமம் பலத்த துருகம்.
அவருடைய நாமம் பலத்த துருகம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, எதிர்மறையான அனுபவங்கள் வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஓடி போய் தேவையில்லாத காரியங்களை பேச முற்படாதீங்க. தேவ பிரசனத்தில் போய் அமருங்க, அவருடைய துருகத்திற்குள்ளே போய் அமருங்க. ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது, நீதிமான் அதற்குள் ஓடி, அந்த துருகத்திற்குள் ஓடி, கர்த்தருக்குள் ஓடி, பிதாவிற்குள் ஓடி, அவருடைய சமூகத்திற்குள் ஓடி அவன் சுகமாக இருப்பான். நீங்கள் சுகமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். சுகம் உங்களுடைய பிறப்புரிமை. Hallelujah. Healing is your birthright. Prosperity is your birthright. Deliverance is your birthright. Victory is your birthright. Salvation is your birthright. ரட்சிப்பு, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, இது எல்லாம் உங்களுடைய பிறப்புரிமை. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய பிறப்புரிமை. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்மளை சுற்றி எது நேர்ந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போய் உட்கார்றத தவறிடாதீங்க. ஏன்னா அதுதான் நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடினா மட்டும் போதும், அவன் சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், இப்படி தேசத்தில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் என்ன அப்படி செய்யணும், நாங்கள் என்ன தான் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வாயால் உங்களை ஜீவனில் வைக்க முடியும், அடுத்தது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன். ஆமென். ஒரு போலீஸ்க்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த துப்பாக்கியை வச்சு அவனை பாதுகாத்துக்க முடியும், ரெண்டாவது மற்றவர்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு அதே போல தான் சொல்கிறேன். கர்த்தர் ஒரு அதிகாரத்தை உங்கள் நாவில் வச்சுருக்கிறாருன்னா, அந்த நாவை பயன்படுத்தி உங்கள் சரீரத்தை உங்களால் பாதுகாக்க முடியும், ரெண்டாவது மற்றவர்களை அந்த பாதுகாப்புக்குள் உங்களால் நடத்த முடியும். காரணம், இப்படிப்பட்டதான அனுபவங்கள் மத்தியில் வேதம் நமக்கு காட்டுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிளை பார்க்க முடியும். கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, மழையான அனுபவம் இருக்குதா, மழை மூடி நிற்கிதா, அதை பார்த்து ஐயோ என்ன நடக்கும், ஏது நடக்கும், இப்படி மழை வந்துருச்சு, அப்படி மழை வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, என் வழி அடைப்பட்டுருச்சு, என்னுடைய பாதைகள் அடைப்பட்டுருச்சு, இவ்வளவு பெரிய மழை முன்பதாக இருக்குது. நெகட்டிவிட்டியை பேசாத, நெகட்டிவாக பேசாத, மழையை பார்க்குறியா, மழையை பார்த்து பேசுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மழையை பற்றி பெருசாக பேசாத, மழையை பார்த்து பேசு. இன்றைக்கு அநேக நேரங்களில் விசுவாசிங்க பண்ணுற பிரச்சனை என்னன்னா, விசுவாசிங்க பண்ணுற பெரிய தவறு என்னென்னா, மழையை பற்றி பெருசாக பேசுகிறாங்களோ ஒழிய தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மழையை பார்த்து பேசுவதில்லை. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எதிர்மறையான சூழ்நிலைகள், தோல்வியான சூழ்நிலைகள், வியாதி போன்ற அனுபவங்கள், தோல்வியான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தோல்வியை பற்றி பெருசாக பேசுவதை நிறுத்திச்சு, வியாதியை பற்றி பெருசாக பேசுவது நிறுத்தி, ஐயோ இந்த வியாதி வந்தால் போவே போகாதுப்பா, இந்த தரித்திரம் வந்தால் போவே போகாதுப்பா, இது ஒரு வாட்டி மனுஷன் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் இது இருக்குமா, டாக்டரே சொல்லிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. கர்த்தருங்க சொல்கிறாரு, மலையை பற்றி பெருசாக பேசுறதை நிறுத்திட்டு உன் மலையை பார்த்து பேசுன்றாரு. ஹல்லேலூயா. Speak to your mountains. Don't speak how big is your mountain. உங்களுடைய மலை எவ்வளோ பெருசுன்றதை பேசாதீங்க, உங்கள் மலையை பார்த்து பேசுங்க. காரணம், உங்கள் வாய்க்குள்ளே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ அங்கிட்டு போயிடு அப்படி சொன்னாலே, கர்த்தருங்க பெரிய ஜெபம் பண்ணுன்னு கூட சொல்ல, பார்த்து போயிடுன்னு தான் சொல்கிறார். காலையில் எழுந்து உட்காந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையில்லாமல் இருக்குதோ அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், போயிடு, நீ என் வாழ்க்கையில் இருக்கிறது உனக்கு வேலையே கிடையாது, கர்த்தர் என் வாயில் ஜீவனை வச்சிருக்கிறார். உங்கள் வாய் ஜீவனை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மலைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதை நீங்கள் பார்த்து தீர்வீர்கள். சும்மா சொல்கிறது முக்கியம் இல்லை, சொல்லிவிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா? ஆமென். சொல்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரும் சொல்லலாம், சொல்லிட்டு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். கர்த்தர் என் மலையை அப்புறப்படுத்தி விட்டார், என்னுடைய மலை என்னை விட்டு போயிடுச்சு. ஆமென். அப்போ நம்முடைய நாவு எதை பேசுகிறதோ அதிலே ஜீவனை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசின வசனம் சொல்லுது, ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறப்பிக்குமா. ஆமென். ராஜாவோட உதட்டில் என்ன பிறகுமா? திவ்ய வாக்கு. திவ்ய வாக்கு, திவ்ய வாக்கு. நம்மளாம் இன்றைக்கி என்னவா இருக்கிறோம்? ராஜாவா இல்லை என்னவா நம்மளாம் இருந்துகிட்ருக்குறோம்? வசனம் சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு ராஜாக்களாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், அவருடைய பரிசுத்த ஜனமாய், சொந்த ஜனமாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் மாற்றிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆவியிலே ராஜாக்களாய் மாற்றப்பட்ட நாம், நம்முடைய வாக்கு, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வாக்கும் அது திவ்ய வாக்கு. திவ்ய வாக்குனா டிவைன், டிவைன் வாக்கு, டிவைன் வேர்ட்ஸ்.
தெய்வீகமான வார்த்தைகள். திவ்ய வாக்குனா தெய்வீக வாக்கு என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது தெய்வீக வாக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு கடன் பாரங்களாக இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் ஒன்று, உன் பாரம் மாறவே மாறாது. ஆண்டவரே இந்த வியாதி என்ன அழகுலிக்கு தாண்டவரே, உன் வியாதி உன் வீட்டெலாம் போவே போகாது. இந்த வியாதியோட வேலை எப்படி தான், இந்த வியாதி ஒரு தடவை உள்ளே புந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த வியாதி ஒன்று விட்டு போவே போகாதுப்பா. கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே தோல்வியாக இருக்குது. ஆண்டவர் உடனே பார்த்து, தோல்வி தான், எப்போ பார்த்தாலும் தோல்வி தான் வரும் உனக்கு, நீ என்னைக்கு ஜெயிக்க போகிற? இப்படி ஆண்டவர் உங்களை பார்த்து மறுமொழி கொடுத்துட்டே இருந்தார்னா அவரை தேடி நீங்கள் வருவீங்க? ஹல்லேலூயா. உலகம் தான் அப்படி தான் பேசும். ஆனால் தேவன் என்றைக்கு இப்படி பேசுகிறவரே அல்ல. பைபிளை பார்க்கலாம், ஒருத்தன் போய் சொல்கிறான், உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாகறீங்களா ஆண்டவரே? கர்த்தர் உடனே சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம் ஆயிடு. கண்ணு தெரியாதவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க. கர்த்தர் உடனே வந்து அவன் கண்ணை திறந்து விட்டுறாரு. கூனியை பார்க்குறாரு, கையை வச்சு உடனே நிமித்தி விட்டுறாரு. அவர் வாயிலிருந்து பிறந்தது எல்லாமே தோல்விக்குரிய வார்த்தைகளோ, பலனத்துக்குரிய வார்த்தைகளோ, தரித்திரத்துக்குரிய வார்த்தையோ இல்லவே இல்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு தான் வந்து சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என் வீடு வரைக்கும் வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொத்தமாக மாறிடுவான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு திவ்ய வாக்கு அவன் வாழ்க்கையவே, அவன் எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தானோ அதை பெற்றுக்கொண்டு அதை கடந்து செல்லுகிறவனாய் அவன் வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு ஆவியிலே இந்த கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வாக்கு அது எப்பேற்பட்ட வாக்காய் அது இருக்கிறது. திவ்ய வாக்கை பேசுகிறீங்களா? ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தையை நான் படித்து பார்த்தப்ப அதில் 2 டிரான்ஸ்லேஷன்ஸில் போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத். இந்த திவ்ய வாக்குக்கு என்னன்னு போட்டிருக்குன்னா ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் வெளிப்பாடை பேசுமாம். ஐ மீன் ராஜாவின் வாய் எதை பேசுமாம்? சத்தியத்தின் வெளிப்பாடை பேசுமாம். இன்றைக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த கொரோனா இப்படிப்பட்டதான இந்த அனுபவங்களில், இல்லை உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நடுவில் சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பேசுகிற விசுவாசியில் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது மரணத்தை பேசுகிற விசுவாசியாக இருக்கிறீங்களா? நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாய் சத்தியத்தின் வெளிப்பாடை தான் பேசும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது டிவைன் டெசிஷன்ஸ். ஹல்லேலூயா. டிவைன் டெசிஷன்ஸ். ராஜாவின் வார்த்தைகள் டிவைன் டெசிஷன்ஸை பேசுமா, அதாவது தெய்வீக முடிவுகளை பேசும். என்ன முடிவுகளை பேசும்? தெய்வீக முடிவுகள். கண்கள் தெரியாமல் ஒருவன் வந்த பொழுது தெய்வீக முடிவு அவன் கண்களை திறப்புது. முடவனாய் ஒருவன் இயேசுவை நோக்கி வந்த பொழுது தெய்வீக முடிவு அவனுடைய முடங்களை மாற்றுவது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது தெய்வீக முடிவு அவளை சுகமாக்குவது. தெய்வீக முடிவுகள் என்றைக்கும் எதிர்மறையானவைகள் அல்ல. தெய்வீக முடிவுகள் என்றைக்கும் ஜெயமுடையவர்களாக இருக்கிறோம், ஜீவனை அளிக்கிறவராக இருக்கும். அப்போ எங்கள் வசனம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தைகள், ராஜாவின் வாய் எதை பிறப்பிக்கிறதா இருக்குதுமா? சத்தியத்தின் வெளிப்பாடை பிறப்பிக்கிறதா இருக்குமா? தெய்வீக முடிவுகளை பிறப்பிக்கிறதா இருக்குமா? இன்றைக்கு இதை கேட்குற நீங்கள், உங்கள் வாய் சத்தியத்தின் வெளிப்பாடை பேசுதா? உங்கள் வீட்டில் வாரம் எவ்வளவோ சத்தியத்தை கேட்குறோம், எவ்வளவு வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை கேட்குறோம். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, நம்முடைய அடையாளம் என்ன, கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், பல புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை நாம் இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வெளிப்பாடுகளை அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். சூழ்நடுவில் ராஜாக்களாய் நீங்கள் வெளிப்பாடு, சத்தியத்தின் வெளிப்பாடை பேசுகிறீர்களா? தெய்வீக முடிவுகளை பேசுகிறீங்களா? இல்லை உங்கள் முடிவை பேசுகிறீங்களா? இல்லை உலகத்தோட முடிவை பேசிகிட்டு இருக்கிறீங்களா? இது வந்துருச்சுன்னா இது அவ்வளோதான், அது நடந்துருச்சுன்னா அது அவ்வளோதான், இது உலகத்தின் முடிவு. ஆனால் தெய்வீக முடிவு சூழ்நிலைகளை மாற்றுவது, தெய்வீக முடிவு அனுபவங்களை மாற்றுவது, தெய்வீக முடிவு நாம் போகிற காலங்களை மாற்றுவது, தெய்வீக முடிவு உலகத்தில் இருக்கிற சகல தோல்விகளையும் மாற்றி ஜீவனாய் நம்மை நடக்க செய்வது. வாட் டு யூ ஸ்பீக்? எதை பேசுகிறீங்க? உங்கள் வாய் இன்னைக்கு என்னத்தை பேசிகிட்டு இருக்குது? கர்த்தர் இந்த பூமிக்கு கர்த்தர் ஒரு விளக்கா, கர்த்தர் நம்ம வாயை தான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இந்த பூமிக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக, கர்த்தர் நம்ம நாவை தான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் விடுதலைக்கு கர்த்தர் வேறு எதையும் பயன்படுத்தலை, கர்த்தர் உங்கள் வாயை தான் அவர் பயன்படுத்துகிறாரு. வாட் டு யூ ஸ்பீக் டுடே? வாட் டு யூ எக்ஸ்பிரஸ்? வாட் டு யூ ஷோ டு த வேர்ல்ட்? எதை இந்த பூமிக்கு காட்டிகிட்டு இருக்கிறீங்க? எதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க? உங்கள் வாய் இன்றைக்கு எதை பேசி கொண்டிருக்கிறது? ஆர் யூ ஸ்பீக்கிங் த ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத்? சத்தியத்தின் வெளிப்பாடை பேசிட்டு இருக்கிறீங்களா, அல்லது மனிதனுடைய வார்த்தையில் பேசிட்டு இருக்கிறீங்களா? வாயை மாற்றுங்க, வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீங்க. ஆமென். ஏன் நீதிமொழிகள் 18 அதிகாரம் 20-21 சொல்லுது, அவனவன் தன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். நிரம்புவதும் திருப்தியும் வாயில தான் அடங்கியிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அந்த லாக்டவுனே இருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் கிடைக்கலனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்கிற வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீங்களா?
ஏன்னா என் கர்த்தர் என்றைக்கும் என் வேலையை வச்சு, என்னுடைய படிப்பு வச்சு, என்னுடைய அந்தஸ்து வச்சு, என்னுடைய அதிகாரத்தை வச்சு என்னை நிரப்புகிற தேவன் அல்ல. என் குறைகளெல்லாம் மகிமையில நிறைவாக்குகிற கர்த்தர். அவருடைய மகிமை வாழ்க்கையில் வெளிப்பட்டால் எல்லா பிள்ளையும் நிறைவு வருவதை நம்மளால் பார்க்க முடியும். தேவ திட்டமே தம்முடைய பிள்ளைகள் நிறைவாக இருப்பதும் திருப்தியாக இருப்பதையும் தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த திருப்தியும் இந்த நிறைவும் அது எங்கேருந்து தெரியுமா நமக்கு வருது? வாயிலிருந்து தான் வருது. ஒருத்தன் வாய் நல்லா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். ஒருத்தன் நாவு நல்லா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை முழுக்க திருப்தியாக இருப்பான்னு வசனம் சொல்லுது. தொடர்ந்து சொல்லுது. அப்புறம் சொல்லிட்டு தான் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். நீதிமொழிகள் 21:23 கூட சொல்லுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கனுக்கு விலக்கி காக்கிறானா. ஆமென். தன் ஆத்துமாவை இடுக்கனுக்கு எவன் விலக்கி காக்கிறானா? தன் வாயையும் தன் நாவையும் எவன் காக்கிறானோ. ஆமென். இந்த மாதிரியான நாட்களில் மாஸ்க்கு போட்டு உங்கள் மூக்கை காக்கிறத காட்டிலும், உங்கள் வாயை காக்கிறத காட்டிலும், கையில் க்ளவுஸ்லாம் போட்டு உங்கள் கையெல்லாம் காத்துக்கிறத காட்டிலும், வெளியே போகாமல் உங்கள் சரியான டெய்லியும் சுடு தண்ணியில் குளித்து, டெய்லியும் நல்லா கசாயம்லாம் போட்டு குடிச்சு, எது சளிகளெலாம் பிடிக்காமல் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காக்கிறத காட்டிலும் விசுவாசிங்க வாயை காத்துக்கோங்க. ஹல்லேலூயா. வாயும் நாவையும் நீங்கள் எதை காத்தாலும் சரி காக்கலனாலும் சரி, விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் வாயும் நாவையும் மாத்திரம் காத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையவே இடுக்கல்லேருந்து காத்துருவீங்க. ஹல்லேலூயா. இதை நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஆமென். நீங்கள் எதை வச்சு உங்களை காக்குறீங்களோ காக்கலையோ, உங்கள் வீட்டு கதவை பூட்டுறீங்களோ பூட்டலையோ, உங்கள் வாயை தயவுசெய்து பூட்டுங்க. இந்த மாதிரியான நாட்களில் ஏதோ பூட்டுறீங்களோ பூட்டலையோ வாயை தயவுசெய்து பூட்டி வைங்க. பேசணுன்னா ராஜாவின் வார்த்தைகளை பேசுங்க, திவ்ய வாக்குகளை பேசுங்க, சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பேசுங்க, திவ்ய முடிவுகளை பேசுங்க, தெய்வீக முடிவுகளை பேசுங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல் டிவைன் டெசிஷன்ஸை பேசுங்க, ரெவலேஷன் ஆஃப் ட்ரூத்தை பேசுங்க. ஏன்னா ராஜாவின் வாக்கில் அது மட்டும்தான் இருக்கும். ஆமென். அது இல்லாமல் தயவு செய்து உங்கள் வாயில் தேவையற்ற மரணத்துக்கு எதுவான காரியங்களை பேசுவதை தவிர்த்துடுங்கள். ஏன்னா உங்கள் வாய் தான், யுவர் மவுத் ஒன்லி டிட்டர்மைன்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்கள் வாழ்க்கை தரத்தை முடிவு செய்வதே உங்கள் வாய் தான். வாய் அசிங்கமாக இருந்துச்சு, வாழ்க்கை அசிங்கமாக தான் இருக்கும். வாய் அருமையாக இருந்துச்சு, வாழ்க்கை அழகாக இருப்பதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. வாய் அழகாக இருந்துச்சு, வாய் பேசுகிறது அழகாக இருந்துச்சு, வாய் பேசுகிறது ஜீவனாக இருந்துச்சு, வாழ்க்கை முழுக்க ஜீவன் வருவதையும் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீங்கள் நிச்சயமாக பார்த்தே தீருவீங்க. தேவ பிள்ளைகளே, சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 57 அதில் 19 21 வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா இங்கே வசனம் சொல்லுது, தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருத்தன் தூரத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தன் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அவனை பார்த்து சமாதானம் தான்ப்பா, சமாதானம் தான், கஷ்டப்படாத, சமாதானமாக தான், சமாதானம் எவன் சொல்கிறானோ அவனுக்கு தேவனே பலனை சிருஷ்டிக்கிறாராம், அவனை கர்த்தரே குணமாக்குறாராம். இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறானாம். ஆமென். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறான்? கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறான். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கன் வாழ்க்கையை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வசனம் சொல்லுது, அவன் எப்படி இருக்கிறானா? கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறானா. இவனை எப்போ தட்டினீங்கனாலும் கொந்தளிச்சுட்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு சில பேர்லாம் போய் எட்டி பார்த்தோன்னாலே அவன் வாயிலேருந்து பிறக்கிறது எல்லாமே தேவையில்லாத பேச்சாக தான் இருக்கும். அது இந்த மாதிரியான காலகட்டங்களில் யாரை தொட்டாலும் அவன் வாயிலேருந்து பிறக்கிறதுலாம், இங்கே வியாதி வந்துருச்சு, அங்கே வியாதி வந்துருச்சு, இங்கே செத்துட்டான், அங்கே செத்துட்டான், இதாயிருச்சு அதாயிருச்சு, இதெல்லாம் துன்மார்க்கத்துக்கு எதுவான பேச்சு. விசுவாசிங்க என்றைக்குமே சமாதானத்தை தான் பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தரித்திரத்தை பேச கர்த்தர் நம்மை அழைக்கல, வியாதியை பேச கர்த்தர் நம்மை அழைக்கல, தேசங்களுக்குள்ள ஜீவனை பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதுலேயும் இவன் வாய் கொந்தளிக்கிற கடல் மட்டும் இல்லை, இவன் வாய் எப்படி தெரியுமா இருக்குதான்? அது அமர்ந்திருக்க கூடாமல், இதால் சும்மாவும் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே உட்காந்தாலும் பேசிட்டு தான் இருப்பான், வெளியே போனாலும் பேசிட்டு தான் இருப்பான். இவன் பேசுறது எல்லாமே துன்மார்க்கத்துக்கு எதுவான பேச்சாக தான் இருக்கும். இவனால் சும்மாவே இருக்க முடியாது. இவன் என்ன தான் பண்ணுவானா? வசனம் சொல்லுது, அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும், அதன் ஜலங்கள் என்ன பண்ணுமா? சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. எங்கே போனாலும் அங்கே நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு வந்துகிட்டே இருப்பான். ஆமென். எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும், இன்றைக்கு இந்த மாதிரியான நாட்களில் எல்லோரும் ஃபோன் கால்ஸ் பேசுவீங்க. உங்கள் சொந்தங்கள்கிட்ட, உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்களுடைய உறவுகளில் ஃபோன் பண்ணி பேசுவீங்க. உங்கள் ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள்.
நீங்கள் பழகி பேசுகிற நபர்கள் உங்கள்கிட்ட அதிகமாக என்னத்தை பேசுகிறாங்க? துன்மார்க்க மாதிரி தேவையில்லாத உங்கள்கிட்ட ஃபோனில் கக்கிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்களா, இல்லை ஜீவனை பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்களா? அல்லது நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்கன்னா உங்களுடைய வாய் இன்றைக்கி எதை அதிகமாக பேசுது? ஜீவனுக்குரிய காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறீங்களா, இல்லை மரணத்துக்குரிய காரியத்தை பேசுகிறீங்களா? ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வேத வசனம் சொல்லுது. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென். நீதிமானுடைய வாயை கர்த்தர் எப்படி தெரியுமா வச்சிருக்காரா? ஜீவ ஊற்றுகளாய் வைத்திருக்கிறாராம். உங்கள்கிட்ட உங்களோட ஃபோன் கால்ஸோ இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குற மனுஷங்களோ, நீங்கள் போகிற பாதைகளோ, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் தேவ பிள்ளைகளா அவருடைய ரத்தத்தால் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஜீவ ஊற்றுகளாய் ஜீவனை பேசுகிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் தேவனை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய விடுதலையை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய சுகத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய புத்திரராய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அவருடைய புத்திரராக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நாம் இஷ்டம் போல ஏனோதானோ எதை வேணாலும் பேசலான்றதுக்காக கர்த்தர் நம்மளெல்லாம் வைக்கலைங்க. ஜீவ ஊற்றுகளாய் ஜீவனை பேசும்படிக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்கிறார். இந்த பூமியில் நதிகளை, ஜீவனுள்ள நதிகளை புறப்பட்டு ஓட செய்வதற்கே கர்த்தர் நம்மளெல்லாம் ஊழியர்களாக ஏற்படுத்தியிருக்கிறாரு, விசுவாசிகளாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உலகத்தோட உலகமாக சேர்ந்து துன்மார்க்கத்தை பேசுகிறதுக்கோ, உலகத்தோட உலகமாக சேர்ந்து மரணத்தை பேசுகிறதுக்கோ, உலகத்தோட உலகமாக சேர்ந்து மரணத்தின் கனிகளை அனுபவிப்பதற்கோ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை முன்குறிக்கவில்லை, நம்மை பிரித்தெடுக்கவில்லை. ஜீவனை கொடுக்கும்படிக்கும் ஜீவ ஊற்றுகளாய் காணப்படும்படிக்குமே கர்த்தர் அதிகாரத்தையும் கர்த்தர் கிருபைகளையும் கர்த்தர் தம்முடைய ஆவியும் நம் ஒவ்வொருத்தர் மீதும் அவர் அளவில்லாமல் அவர் ஊற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜீவனை பேசுவோம். கேட்ட வார்த்தையின் முடியாய் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நம்மெல்லாம் முட்டாளுங்களாக இருக்கிறதுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைக்கலை. ஞானவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஞானமுடையவர்களாய். எது ஞானம்? சூழல் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது தான் ஞானம். எது ஞானம்? சூழல் நடுவில் ஜீவனை பேசுவது தான் ஞானம். ஜீவனிலே வாழுவது தான் ஞானம். உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டுவது தான் ஞானம். ஞானமுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். நம்முடைய வாய் நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவோம். ஏன்னா வசனத்தில் கவனித்தோம், குதிரைகள் அது தன்னுடைய முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துவது அதோடைய வாயில் இருக்கிற கடிவாளம். கப்பல் அதை சரியான திசையில் நடத்தி கொண்டு போவது அதில் இருக்கிற சுக்கான். அதே போன்று தான் நம்ம வாயும் இருக்குன்னு சொல்லி இங்கே யாக்கோபு சொன்னதை கவனித்தோம். நான் சொல்கிறேன், உங்கள் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துவது உங்களுடைய நாவு. நீங்கள் போய் சேர வேண்டிய திசைக்கு உங்களை சரியாக கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய நாவு. நாவை சரிப்படுத்தி பாருங்கள், வாயை கட்டுப்படுத்தி பாருங்கள், வாழ்க்கை வளமாக மாறுவதை பார்ப்பீங்க. விசுவாசிங்க. இந்த மாதிரியான நேரங்களில் தயவு செய்து வாயை கட்டுப்படுத்தி விசுவாசத்துக்குரிய வார்த்தையில் மட்டும் பேசுங்க. வாயிலிருந்து அவிவிசுவாசம் வர மாதிரி தெரிஞ்சால் தயவுசெய்து நிறுத்திடுங்க. பேசாதீங்க, பெட்ரு பேசாதீங்க, அமைதியாக இருந்துருங்க. ஹல்லேலூயா. தேவ கிருபை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை காப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வாயாலேயே 40 வருஷம் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் வனாந்திரத்தை சுற்றிகிட்டே இருந்தான். இன்றைக்கி நாமளும் அதே போல் கர்த்தருடைய இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருந்தாலும், இவ்வளவு அருமையான உடன்படிக்கையின் கீழ் நம்ம இருந்தாலும் தேவையற்றவைகளை பேசி வனாந்திர வாழ்க்கையில் நம்ம இருப்பதை தேவன் விரும்பலை. நம்ம ஒவ்வொருத்தரும் கானானிலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கானானின் வாழ்க்கைக்குள் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கானானை நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் தேவையற்றவதை பேசுவதை தவிர்ப்போம், ஜீவனை பேசுவோம். ஜீவனுக்குரிய காரியங்களை குடும்பத்தில் நாம் செயல்படுத்துவோம். நம்முடைய நாவு, நம்முடைய இருதயம், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வாய், இது அனைத்தும் ஜீவனை வெளிப்படுத்துகிறதை காணப்படட்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, தேங்க்யூ டாடி, நன்றி ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி துதிங்களேன், எல்லாம் கண்ணை மூடி துதிங்களேன், எல்லாம் கண்ணை மூடி துதிங்க. அப்பாவை பார்த்து துதிங்க கொஞ்சம் நேரம். தேங்க்யூ டாடி, உங்களை உயர்த்துறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. எல்லாரும் ஒரு விஷயம் உங்கள் நாவில் கைகளை வச்சு, எல்லாம் உங்களோட நாவில் ஒரு விஷயம் கைகளை வச்சு துதிங்க ஆண்டவரை பார்த்து. டாடி, இயேசுவின் நாமத்தினால் அப்பா, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டுப்பாட்டை இழந்திருந்தாலும் நீங்கள் என் வாழ்க்கையை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான்ப்பா வச்சிருக்கீங்க.
பேசுகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆவியானவரே என்னுடைய நாவை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வருகிறேன். உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா என்னுடைய நாவு ஆவியானவரே உம்மால் கட்டுப்படுத்தப்படுவதாக, உம்மால் கட்டுப்படுத்தப்படுவதாக. அவிசுவாச வார்த்தைகள் நாவை விட்டு நீங்குவதாக. விசுவாசமுடைய வார்த்தைகள், ஜீவனை பேசுகிற வார்த்தைகள், ஜெயத்தை பேசுகிற வார்த்தைகள், சுகத்தை பேசுகிற வார்த்தைகள், செழிப்பை பேசுகிற வார்த்தைகள், ஆசீர்வாதத்தை பேசுகிற வார்த்தைகள், மாற்றங்களை பேசுகிற வார்த்தைகள், மலைகளை பெயர்த்தெடுக்கிற வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து பிறப்பதாக. Thank you daddy. Oh hallelujah. சொல்லுங்க, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சேர்ந்து அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றியை. இணைந்து விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும். சேர்ந்து சொல்லுவோம், விலகாத. உங்க குடும்பத்து மேல, உங்க வாழ்க்கையின் மேல, உங்க எதிர்காலத்து மேல, உங்க சகல சூழ்நிலைகள் மேல அவர் விலகாத தேவனாய், விலகாத மேகம், விலகாத தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். அவர் உங்க ஒவ்வொருத்தரும் மேலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இணைந்து சொல்லுவோமா, விலகாத மேகமே. இணைந்து விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லாரும் உங்க நாவல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ. அப்பா, இந்த வழியில நான் ஜெபம் பண்றேன்ப்பா, இயேசுவின் நாமத்துல என் நாவல வாங்க ஆண்டவரே, என் வாயில வாங்க ஆண்டவரே, என் நாவுக்குள்ள நீங்க வாங்க ஆவியானவரே. நீங்க இருக்கிற இடம் அது விடுதலையாச்சு, நீங்க இருக்கிற இடம் அது வெற்றியாச்சு, நீங்க இருக்கிற இடம் அங்க சுகம் வருமே, நீங்க இருந்தா அங்க மாற்றங்கள் வருமே. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய நாவிற்குள்ள உங்களை நாங்க வரவேற்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவனுடைய வாயின் பலனால் அவன் திருப்தி அடைவான், அவனுடைய உதடுகளின் விளைவினால் அவன் ஹalleluya அவன் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுது ராஜா. அப்பா, நாங்கள் நிரம்புவது, நாங்கள் திருப்தி அடைவது அப்பா, அதற்கு காரணம் எல்லாம் எங்க வாய்தான் ராஜா. இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தினால எங்க நாவுல ஒரு மாற்றம் உருவதாக, எங்க நாவுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய உதடுகளில இயேசுவின் நாமத்துல ஒரு மறுரூபம் உண்டாகுவதாக நான் சொல்றேன் அப்பா. அப்பா, என்னால முடியாது, என்னால பேச முடியாது, என்னால எழும்ப முடியாதுன்னு சொல்லி அப்பா பேசிக்கொண்டிருந்த எரேமியாவை பார்த்து நீர் சொன்னீர், இதோ என்னுடைய விரலினால உன் நாவை நான் தொடுறேன், இதோட அக்கினி தழல் உன் நாவில வந்து நீ விழும். அது விழும் பொழுது பார், பிடுங்கவும் இடுக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினமே உன்னை ராஜ்யங்கள் மீது நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி, சிறுபிள்ளைன்னு சொல்லி அப்பா இயலாமையை வெளிப்படுத்திய எரேமியாவினுடைய வாழ்க்கையை ஒரு தொடுதலின் நிமித்தமாக அவனை பெரிய தீர்க்கதரிசியாய் நீர் மாற்றினீரே. முடியாது என்று பேசிய அதே நாவை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற
பேசுகிற நாவாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாவாய், பிடுங்குகிற நாவாய், இடிக்கிற நாவாய், கட்டுகிற நாவாய், கவிழ்க்கிற நாவாய் அப்பா ராஜ்யங்கள் மீது நீர் ஏற்படுத்தினீரே. அதே போன்று இதுவரை அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னால முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால மேல எழும்ப முடியாது, என்னை விட்டு இந்த வியாதி போகாது, என்னை விட்டு இந்த தரித்திரம் போகாது, எந்தெந்த நாவுகள் தோல்விகளை பேசியதோ இன்றைக்கு அந்த ஒவ்வொரு நாவுக்குள்ளும் ஒரு அக்கினி தழல் வந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்குவீராக. ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாய் தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவார்களாக, தேசங்களுக்கு தீர்க்கதரிசிகளாய் மாறுவார்களாக, ஜீவனை பேசுகிறவர்களாய் ஒவ்வொரு வாழ்வும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ராஜா. Whatever they speak, let it be a revelation of truth, Lord. என்னென்னலாம் அவர்கள் பேசுகிறார்களோ அது ஒவ்வொன்றும் சத்தியத்தின் வெளிப்பாடாய் மாத்திரமே இருப்பதாக, சத்தியத்தின் வெளிப்பாடாய் மாத்திரமே இருப்பதாக. Let it be a divine decisions, master. அது ஒவ்வொன்றும் அப்பா தெய்வீக முடிவுகளாய் பேசுவார்களாக நான் சொல்றேன்ப்பா. அவங்க வாயிலிருந்து பிறக்கிற எல்லாமே தெய்வீக முடிவுகளாக தான் இருக்கணும் ராஜா. மனிதர்களின் முடிவுகள் அல்ல, கவர்மெண்டோட முடிவுகள் அல்ல, மாம்சத்துடைய முடிவுகள் அல்ல, அப்பா பிசாசனுடைய முடிவுகள் அல்ல. Let it be a divine decisions, Lord. Let it be a divine decisions. தெய்வீக முடிவுகளா இருப்பதாக நான் சொல்றேன் டாடி. நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா ஆதியில நீங்க வெறுமையை பார்த்து, ஒழுங்கின்மையை பார்த்து, இருளை பார்த்து நீங்க பேசிய பொழுது அவையெல்லாம் மாறினது. நீங்க பேச பேச ஒவ்வொன்றா மாறிச்சு. அதே போல இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்க இந்த நாள் முதற்கொண்டு ராஜாக்களாய் திவ்ய வாக்குகளை பேசி, சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பேசி, தெய்வீக முடிவுகளை பேசி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஒழுங்கின்மைகளையும் அப்பா இருள்களையும் அப்பா அப்பா அவர்கள் வெளிச்சமாய், அவர்கள் ஒழுங்காக, அவர்கள் வெறுமையை நிறைவாக மாற்றுவார்களாக என்று நான் செபிக்கிறேன் ராஜா. அப்படியே செய்வதற்காக நன்றி தகப்பனே. நாள் என்னோடு கூட இந்த நேரலில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பலப்படுத்தப்படுவார்களாக, மாற்றங்களை அனுபவிப்பார்களாக. நாம மாத்திரமே மகிமடைவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக இந்த நாளில் உங்களோடு கர்த்தர் பேசிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் வாயை மாற்றுங்க, வாழ்க்கை வளமாக மாறுவதை பார்ப்பீங்க. ஆமென். இந்த நாள் முதற்கொண்டு குடும்பமாக சேர்ந்து டெசிஷன் எடுங்க. இந்த கொரோனா இது எத்தனை நாள் நீடிக்கும் தெரியாது, எத்தனை நாள் நம்ம லாக்டவுனில் இருக்க போகிறோம் தெரியாது. குடும்பமாக சேர்ந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. என்ன டெசிஷன்னா, தேவையில்லாத நான் பேச மாட்டேன், தோல்விக்குரியதை பேச மாட்டேன், மரணத்துக்குரியதை பேச மாட்டேன், இது எத்தனை நாள் நீடிச்சாலும் நான் ஜீவனை மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லி let us all take a decision today. ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். அந்த தீர்மானத்தை நம்ம நிலைத்திருப்போம். நான் யார்கிட்ட பேசினாலும் சரி, நான் யார்கிட்ட அவங்க என்கிட்ட பேசினாலும் சரி, என் வாய் ஜீவனை மட்டும்தான் பேசுன்னு சொல்லி take a right decision. Your decision will surely transform your life. உங்களுடைய தீர்மானம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியே தீரும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக இந்த நாட்களில் கேளுங்க, அவரோட வார்த்தையில் நினைச்சிருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்படுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றையும் அவர் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை அவர் வைப்பாராக, நம்மை நடத்துவாராக. God bless you all.